செல்போனை பாக்குற நீ, நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ, அதுல இருக்கிற அட்ராக்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. உன்னை வசீகரப்படுத்தி தாம் பக்கமா இழுத்து உன்னை எடுத்து நெருப்புல தள்ள போகுது. நல்லா சொல்ற புரிஞ்சுக்கோ. உன்னை வசீகரப்படுத்தி உன்னை இழுத்து நெருப்புல, பாதாளத்துல, நாற்றத்துல தள்ளுறதுக்கு அது ஷோ காட்டிக்கிட்டு மினுக்கிட்டு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு உன்னை இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், செல்போன் பின்னாடி போகாத. செல்போனை விட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். நான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, நல்லா லிசன் பண்ணு. ஒரு நாள் முழுவதும் உன் இருதயத்தை ஏசப்பாட்ட நீ கொடுத்து பாரு. ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ள இன்வைட் பண்ணி பாரு. உன்னுடைய இருதயம் அலங்காரமா இருக்கும். அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு மைண்ட்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். You will feel so happy. You will keep on loving him. அதுக்கு அடுத்த நாள் நீ இத உண்மையா செஞ்சினா, அடுத்த நாள் செல்போன் உனக்கு ஒரு குப்பை மாதிரி தெரியும். நிறைய பேர் செல்போனை விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சினி சாங்ஸ், ஷார்ட்ஸ்ல வர ஒவ்வொன்றையும் பார்த்து நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எல்லாத்தையும் இங்க பாருங்க. இயேசு உனக்குள்ள வந்துட்டார்னு சொன்னா அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. அந்த சந்தோஷம் குறையவே குறையாது. 3 மணி நேரம் சந்தோஷம். நீ சினிமா பார்த்தேனா, நீ தண்ணி அடிச்சினா போதை தெளிற வரைக்கும் சந்தோஷம். நீ ஸ்மோக் பண்ணினா நெருப்பு போற வரைக்கும் சந்தோஷம். நீ ஒரு பொண்ணை பாத்தினா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது நீ என்ஜாய் பண்ற வரைக்கும் தான் அதுக்கு சந்தோஷம். ஆனா ஏசப்பா தருகிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம். ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உன்னிடத்துல இருந்து பறிக்கவே முடியாது. ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உன்னிடத்துல இருந்து திருட முடியாது. அந்த சந்தோஷத்தினால நீ எப்ப நிரப்பப்படுவையோ அப்ப இயேசு உன் உள்ளத்துல வந்துட்டார்னா, நான் சொல்றேன், உன்னுடைய படிப்பா இருக்கட்டும், உன்னுடைய வேலையா இருக்கட்டும், உன்னுடைய ஃபியூச்சரா இருக்கட்டும், everything will be blessing. நீ நினைக்காத அளவுக்கு பயங்கர ஆசீர்வாதமா, பயங்கர பிளஸிங்கா, அழகா, சிறப்பா மாத்திடுவார் ஆண்டவர். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இயேசுவை நம்பி வாங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன்.